Me on November 5, 2021 in theatre. ஹலோ அவெஞ்சர்ஸ். நடுவில் நிறைய கண்டென்ட் இருந்தாலும் ஒழுங்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவடா? In this வீடியோ நம்ம பார்க்க போகிறது தி எட்டர்னல்ஸ் ரோஸ்ட். ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. சில பேருக்கு ஆகா ஹோகோன்னு இருந்துச்சு, ஆனால் நிறைய பேருக்கு கர்மா என்ன இப்படி நாறுது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரோஸ்ட் போடுறேன், பிடிச்சா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சரி, ஃபஸ்ட்டு காமிக்ஸ் எட்டர்னல்ஸுக்கும் இந்த எட்டர்னல்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அடி வாங்கியிருக்க முடியாது. இது மிஸ்டேக்லி வந்து தொலைஞ்சிருக்காது. அதாவது அஜாக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க. வெல், அது பண்ணது பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷனே இருக்காது நமக்கும் ஆடியன்ஸுக்கும். நமக்கும் ஆடியன்ஸ் ஒரு 2 ஒன்று தானப்பா. சாரி, வளரிட்டேன். 2 எட்டர்னல்ஸ் வந்து செத்துருப்பாங்க. ஒருத்தருக்குமே அந்த ஒரு ஃபீலே ஆகிருக்காது. கில்கமேஷ் செத்தப்போ கூட ஒரு சேட் ஃபீல் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அஜாக் செத்தப்பெல்லாம் எவனுமே யாருமே கண்டுக்கவே இல்லை. அவன் செத்துட்டான்டா. ஐயோ மறந்துட்டேன், ஐ கேரிஸும் செத்துருப்பாங்க. ஐயோ மறந்துட்டேன், அதை வேற மறந்துட்டேன். நிறைய பேருக்கு இந்த டவுட் அப்போ இருந்துச்சு. ஆக்சுவலி இவன் என்னமோ சூரியனை சுற்றி வர போயிருக்கிறானாமேன்னு நினச்சாங்க அப்படின்னு. ஆனால் அவன் செத்துட்டாங்கிறது லேட்டராக தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. இறந்திடவா நீ பிறந்தாய். நெக்ஸ்ட்டு, இந்த மூவியில் வில்லன் யார்? டீவியன்ஸா, செலஸ்டியல்ஸா? எங்கொப்பன் தாமரபரல தலைமுழுக இல்லை, டீவியன்ஸ் தான். ஆனால் அவங்க கூட இந்த சைடு வில்லன் ஃபைட் மாதிரி தான் படத்தில் இருப்பானுங்களே தவிர ஒரே இடத்துல கூட இவனுங்க தான்ப்பா மெயின் வில்லன்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஃபைட் சீன்ஸும் கிடையாது படத்தில். அதாவது சொல்லணும்னு நினச்சா முழுசாக சொல்லிடணும், அறகுறையாக சொல்லக்கூடாது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ரோஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்ப இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு, கேஸ்டிங் பக்கம் வருவோமே. கார்னர் பீஸா இருக்கிறானே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்கானே. பெரிய கேஸ்டிங் தான், 10 பேர், செம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் ஒருத்தருக்கு கூட ஒரு நல்ல கேரக்டராக கிடையாது. ஏய், கிங்கோ கேரக்டர்லாம் நல்லா தான் இருந்துச்சு வெண்ண அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் அவரையும் தேர்ட் ஆக்டில் இல்லாமல் பண்ணி விட்டுருவானுங்க. அதுவும் கில்கமேஷ் ஆக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான்லிங்க. அவரை கூப்பிட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்களேடா டே. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட்டு, இந்த படத்தில் அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு வரும். அந்த படத்தோட ஃப்ளோவை ஸ்பாயில் பண்ணுறதுக்குனே வரும். எப்படி இந்த கல்கி படத்தில் பிரபாஸ் பண்ணாரோ அதே மாதிரியே. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா. கேரக்டர்ஸ் ரொம்ப ரஷ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரே படத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஐ அக்ரி. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப ஓவராக ரஷ் பண்ணனால நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியல. பாசிட்டிவ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கிங்கோ அண்ட் கருண் காம்போ சீன்ஸ்லாம் பக்கா, எல்லாருமே சிரித்தோம். லாஸ்ட் சீனும் பக்கா. ஆனால் இதை தவிர லாஸ்ட் சீன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ப்பா, நாட் த கிளைமேக்ஸ் ஃபைட்டு. ஆனால் இதை தவிர வேறு எந்த ப்ளஸுமே பார்த்தீங்கன்னா படத்தில் இல்லை. ஏன்டா படம் வந்து 3 வருஷம் ஆச்சு, இப்போ வந்து ரோஸ்ட் சம்மந்தமே இல்லாமல் ரோஸ்ட் போட்டுட்டு இருக்கிறியாடா. டேய், செத்த பாம்பா அடிக்கடி ஏன்டா இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாமல் ஸ்டார் மூவிஸ் பக்கம் போய் ஒரு ரீவாட்ச் போட்டுட்டேன் அவெஞ்சர்ஸ். அதனால தான் இந்த ரோஸ்ட்டு நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ் அவெஞ்சர்ஸ்.